குட் மார்னிங், வெல்கம் டு முப்படை. லாஸ்ட் செஷனில் வந்து பார்த்தீங்கன்னா ஜாகிரஃபி 1 கொஸ்டின் டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். இப்போ வந்து அடுத்த செஷனில் ஜாகிரஃபி 2 பண்ண போகிறோம். ஓகேங்களா? சரி, ஓகே. இதில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். ஏரியா ஆஃப் இந்தியா இஸ் 2.4% ஆஃப் டோட்டல் ஏரியா ஆஃப் வேர்ல்டு. ஓகேங்களா? பட் இதனுடைய பாப்புலேஷன் பர்சன்டேஜ் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? இப்போ அதாவது உலகின் மொத்த பரப்பளவில் இந்தியாவோட பரப்பளவு இது வந்து 100% எடுத்துக்கிட்டிங்கன்னா இது வந்து 2.4% தான் அப்படின்னு அவங்களே சொல்லிட்டாங்க. இது கரெக்டானு கேட்டிங்கன்னா கரெக்ட் அங்கேயே கொடுத்துட்டாங்க. ஆனால் இது பரப்பளவின் அடிப்படையில் 2.4%. ஆனால் மக்கள் தொகையின் அடிப்படையில் எத்தனை சதவீதம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா 2011 சென்சஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய இதான் அஃபிஷியல் சென்சஸ். ஓகேங்களா? இதுதான் அஃபிஷியல் சென்சஸ். சார் இன்னைக்கு வந்து உலகத்தில் 140 கோடி மக்கள் இந்தியாவில் இருக்காங்க, கரெக்ட் தான். பட் இட் இஸ் அ ப்ராஸ்பெக்ட்ஸ், இது ஒரு கணிப்பு. ஆனால் அஃபிஷியல் நம்ம கிட்ட இருக்கக்கூடிய டேட்டா வந்து பார்த்தீங்கன்னா 2011 கணக்கெடுப்பு தான். எக்ஸாம்லேயும் உங்களுக்கு 2011 கணக்கெடுப்பு தான் கேட்பாங்க. ஓகேங்களா? 2011 சென்சஸ் படி நம்ம நாட்டில் வந்து 121 கோடி பேர் இருக்காங்க. இது எத்தனை பர்சன்ட் வேர்ல்டுடைய பாப்புலேஷன்ல அப்படின்னு கேட்டீங்கன்னா எக்ஸாக்டா சொல்லணும்னா 17.5%. ஓகேங்களா? அல்லது வந்து பார்த்தீங்கன்னா உலகத்தில் 6ல் ஒருத்தர் வந்து இந்தியரா இருக்காரு. ஓகேங்களா? அப்போ இதில் பார்த்தீங்கன்னாலே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 17%. ஓகேங்களா? பாப்புலேஷன் வந்து பார்த்தீங்கன்னா அரௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உலகில் இருக்கக்கூடிய 100 பேர் இருந்தாங்கன்னா அதில் 17 பேர் இந்தியாக்காரங்களா பார்த்தீங்கன்னா இருக்காங்க. ஓகேங்களா? அல்லது நீங்கள் உலகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6 பேரை ரேண்டமாக பிக் பண்ணீங்க அப்படின்னா அதில் ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாக்காரர் இருப்பார். ஓகேங்களா? அப்போ இந்தியா பரப்பளவின் அடிப்படையில் இந்தியாவினுடைய பரப்பளவு 32,87,263 சதுர கிலோமீட்டர். உலகினுடைய பரப்பளவில் 2.4%. இந்தியாவோட மக்கள் தொகையான 2011 கணக்கெடுப்பின்படி 121 கோடி அப்படிங்கிறது உலகத்தில் வந்து உலகின் மொத்த மக்கள் தொகையில் 17%. ஓகேங்களா? சரி, ஓகே. அப்போ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 17%. கிளியரா? சரி, ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. Which of the following pair is incorrectly matched ன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கேட்குறாங்க. ஓகேங்களா? பின்வரும் நோட்டில் தவறாக எது வந்து சரியாக பொருந்தவில்லை அல்லது எது தவறாக பொருந்திருக்கு அப்படின்னு கூட எடுத்துக்கலாம். ஓகேங்களா? அப்போ ஃபர்ஸ்ட் வந்து பாருங்க, டோட்டல் ஏரியா ஆஃப் இந்தியாவினுடைய பரப்பளவு நம்ம இங்கே எழுதிடலாமா? இந்தியாவோட பரப்பளவு 32,87,263 சதுர கிலோமீட்டர். ஓகேங்களா? அடுத்து பாருங்க, இந்தியாவோட அச்சப்பரவல். சார் அச்சப்பரவல்னா என்ன? நான் ஏற்கனவே போன கிளாஸ்ல சொல்றேன். அச்சக்கோடுனா என்ன, தீர்க்க கோடுனா என்ன அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? அச்சக்கோடுகள் கிடைமட்ட கோடுகள். இதான் இந்தியா அப்படின்னா இந்தியா எங்க ஸ்டார்ட் ஆகுது? ஓகேங்களா? 8 டிகிரி 4 மினிட் நார்த் இங்க ஸ்டார்ட் ஆகுது. இந்தியா எந்த அச்சப்பரவல்ல முடியுது? ஓகேங்களா? 37 டிகிரி 6 மினிட் நார்த். ஓகேங்களா? அப்ப இந்தியாவோட அச்சப்பரவல் என்ன? 8 டிகிரி 4 மினிட் நார்த் டு 37 டிகிரி 6 மினிட் நார்த். அதே மாதிரி வாட் இஸ் a longitudinal extent? தீர்க்க கோடுனா என்ன? செங்குத்து கோடு. அச்சக்கோடுனா கிடைமட்ட கோடு, தீர்க்க கோடுனா செங்குத்து கோடு அப்படின்னு நம்ம சொல்லியிருப்போம். These were the imaginary lines of earth. இது ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா புவியினுடைய கற்பனை கோடு. இதை முதல்ல வரைஞ்சவர் தாலமி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருக்கோம் நம்ம. ஓகேங்களா? அப்ப இந்தியாவோட அச்சப்பரவல் 8 டிகிரி 4 மினிட் வடக்குல இருந்து 37 டிகிரி 6 மினிட் வடக்கு வர. அதே மாதிரி தீர்க்க பரவல்னா என்ன? தீர்க்க கோடுனா செங்குத்து கோடுன்னு பார்த்தோம். ஓகேங்களா? அப்ப பாருங்க, தீர்க்க பரவல் இந்தியாவோட தீர்க்க பரவல் 68 டிகிரி 7 மினிட் கிழக்குல இருந்து 97 டிகிரி 2.5 மினிட் கிழக்கு வர. ஓகேங்களா? சரி, அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க? நம்பர் ஆஃப் ஸ்டேட்ஸ் இன் இந்தியா. ஓகேங்களா? இந்தியாவில் இருக்கக்கூடிய மாநிலங்களின் எண்ணிக்கை. ஓகேங்களா? நம்ம கேள்விப்பட்டிருப்போம். இந்தியாவில் 28 ஸ்டேட் இருக்கு, 8 யூடிஸ் இருக்கு as of now. ஓகேங்களா? 8 யூனியன் டெரிட்டரி பார்த்தீங்கன்னா இருக்கு. ஓகேங்களா? அப்போ எது தப்பு? நம்பர் ஆஃப் ஸ்டேட்ஸ் இன் இந்தியா, இந்தியாவில் உள்ள மாநிலங்களின் எண்ணிக்கை 36 கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக 28 பார்த்தீங்கன்னா வரணும். இங்க ரெண்டையும் சம் பண்ணி பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? புரியுதுங்களா? இந்தியாவில் 28 மாநிலம் தான் இருக்கு, 8 யூனியன் பிரதேசம் தான் பார்த்தீங்கன்னா இருக்கு. அப்போ எது தப்பு? ஆப்ஷன் டி. கிளியர்? ஃபைன். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். India has an open border with which of the following country? இந்தியா பின்வரும் எந்த நாடுகளோட திறந்த எல்லை? இப்போ நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாடு, நம்ம நாடு இன்னொரு நாடு நடுவில் எல்லை வந்து இந்த ஃபென்சிங்லாம் பார்த்தீங்கன்னா பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா? இந்த பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் படிச்சவங்க ஓரளவு பார்த்துருப்பீங்க. ஓகேங்களா? ஃபென்சிங்லாம் பார்த்தீங்கன்னா பண்ணியிருப்பாங்க. இது இந்த பார்டர், நீங்கள் அந்த அட்டாரி வாகா இதெல்லாம் பார்த்துருப்பீங்களா? இது தானா பாகிஸ்தான், இது இந்தியா அப்படிங்கலாம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் பண்ணியிருப்பாங்க. இதில் எந்த நாட்டு கூட இதெல்லாம் இல்லாமல் திறந்து இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? எந்த நாட்டு கூட அப்படின்னா நேபாள் கூட.
கூட, ஓகேங்களா, நேபாள் கூட, இதுலேயும் சம் எக்ஸ்டென்ட் மியான்மர் கூடயும் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது, ஃப்ரீ மூவ்மெண்ட் ரெஜிம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க. அந்த மாதிரிலாம் இருந்திருக்கு. அது இப்போ வடகிழக்கு மாநிலங்களில் பார்த்தீங்கன்னா இருக்குது, சம் பிளேஸில் மட்டும்தான், ஓகேங்களா. ஆனால் இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா நேபாள் தான் கரெக்ட் ஆன்சர், ஓகேங்களா. சரி, ஓகே, அடுத்த கொஸ்டின் பார்ப்போம் பாருங்க. Which country is India's neighbor to the west? ஓகேங்களா, இந்தியாஸ் நெய்பர் டு த வெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ இந்த பக்கம், ஓகேங்களா, ஷேரிங் ஏ சிக்னிஃபிகண்ட் பார்டர் அண்ட் இஸ் ஆஃபன் ஏ டாபிக் ஆஃப் ஜியோ பொலிட்டிக்கல் சிக்னிஃபிகன்ஸ். ஓகேங்களா, எந்த நாடு இந்தியாவின் அண்டை நாடான மேற்கில், ஓகேங்களா, குறிப்பிடத்தக்க எல்லையை பகிர்ந்து கொள்கிறது, மேலும் இது புவிசார் அரசியலில் முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ ஆப்ஷன் பார்த்தீங்கன்னாலே பாருங்க, இலங்கை இந்தியாவோட எல்லையை பகிர்ந்து கொள்ளவே கிடையாது, நில எல்லையில் நீர் எல்லை மட்டும்தான் இருக்கு, அப்படின்னா அது வராது, ஓகேங்களா. பூட்டான் கிழக்கில் இருக்கு, அப்போ அதுவும் வராது. நேபாள் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்கு, ஓகேங்களா. நம்ம கொஸ்டினே வந்து பார்த்தீங்கன்னா மேற்குலன்னு கொடுத்தாங்க, ஓகேங்களா. அப்போ நேபாளும் வராது. கரெக்ட் ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான், ஓகேங்களா. இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்குமான எல்லை அப்படிங்கிறது மிக முக்கியத்துவம் வாய்ந்தது, ஓகேங்களா. ஏன்னா குஜராத் எல்லையை பகிர்ந்து கொள்ளுது, ராஜஸ்தான் பகிர்ந்து கொள்ளுது, பஞ்சாப் எல்லையை பகிர்ந்து கொள்ளுது, ஜம்மு காஷ்மீர் பகிர்ந்து கொள்ளுது, ஓகேங்களா. இந்த வரிசையில் வந்து பார்த்தீங்கன்னா இது இந்த மேற்கு, இதெல்லாமே மேற்குல இருக்கக்கூடிய இந்த இடத்துல இருக்கக்கூடிய மாநிலங்கள், பாகிஸ்தானுடன் எல்லையை பகிர்ந்து கொள்ள மாநிலங்கள் இது எல்லாமே, ஓகேங்களா. அதனால வந்து பாத்தீங்கன்னா இது புவிசார் அரசியல் ஜியோபொலிட்டிக்கலா ரொம்ப சிக்னிஃபிகண்டான பகுதி. ஏன்னா இந்தியா பாகிஸ்தான் அப்படிங்கிறதே வந்து பாத்தீங்கன்னா ஒரு எதிர் துருவம் மாதிரி, ஓகேங்களா. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியாவுக்கு ஃப்ரெண்ட்லி நேஷனா இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா பாகிஸ்தான் கொஞ்சம் இதுவா இருக்கும். லைக் வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவுக்கு சீனாவுக்கு ஒரு கான்ஃபிளிக்ட் இருக்கு அப்படிங்கும் போது அவங்க பாகிஸ்தானும் சீனாவும் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ரொம்ப ரிலேஷன்ஷிப் நல்லா இருக்கும். லைக் வந்து பாத்தீங்கன்னா அந்த பெல்ட் அண்ட் ரோடு இனிஷியேட்டிவ்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்கல்ல, பெல்ட் அண்ட் ரோடு இனிஷியேட்டிவ்லாம் பாகிஸ்தான் வழியா பார்த்தீங்கன்னா போகுது, சீனாவோட இது. அது கூட ரீசெண்டாக அந்த எக்ஸாமில் பார்த்தீங்கன்னா கேட்டிருந்தாங்க, ஓகேங்களா. அந்த ஆர்பிஎஃப் எக்ஸாமில் கூட கேட்டிருந்தாங்க, பெல்ட் அண்ட் ரோடு இனிஷியேட்டிவ், பிஆர்ஐ அப்படின்னு சொல்லுவாங்க, ஓகேங்களா. அதெல்லாம் எந்த நாட்டோட இதுன்னு கேட்டிருந்தாங்க, ஓகேங்களா. சரி, இதெல்லாம் கொஞ்சம் தெரிஞ்சுங்க முக்கியமாக. சரி, ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்க. கொஸ்டின் நம்பர் 5. India's southern neighbors across the sea consist of dash island countries. இந்தியா தன்னுடைய தென்பகுதியில் எத்தனை அண்டை நாடுகளுடன் கடலுக்கு அப்பால் உள்ளது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க, ஓகேங்களா. ஒன்றும் இல்லை, கடல் எல்லை கேட்குறாங்க, வேற ஒன்றும் இல்லை, ஓகேங்களா. இப்போ பாருங்க, இது இந்தியா, ஓகேங்களா. எத்தனை தீவு நாடுகள் கொடுத்துட்டாங்க இதுலயே, ஓகேங்களா. எத்தனை ஐலாண்ட் கண்ட்ரிஸ் கொடுத்துட்டாங்க. ஒன்று ஸ்ரீலங்கா, ஓகேங்களா. அப்போ ஒன்றுன்னு எழுதிடாதீங்க. இன்னொன்று இருக்கு இல்லையா, மால்தீவ்ஸ்னு ஒன்று இருக்கு இல்லையா. மால்தீவ்ஸ் சார், மால்தீவ்ஸ் வருது, லட்சத்தீப் வராதா? லட்சத்தீப் இந்தியாவை சேர்ந்தது, ஓகேங்களா. எப்படி அந்தமான் நிக்கோபார் இந்தியாவோ அதே மாதிரி லட்சத்தீவும் இந்தியாவோட சேர்ந்தது, ஓகேங்களா. அப்போ சரியான ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா ஸ்ரீலங்கா, மால்தீவ்ஸ். இப்போ இல்லை, இப்படி வச்சுங்க, இந்தியா தனது நில எல்லையை, ஓகேங்களா, இந்தியா ஷேர் இட்ஸ் லேண்ட் ஃப்ரான்டியர் வித் 7 countries, ஓகேங்களா. இந்தியா தனது நில எல்லையை 7 நாடுகள் கூடணும். இந்தியா நீர் எல்லையை 2 நாடுகள் கூடணும், ஓகேங்களா. லேண்ட் ஃப்ரான்டிஸ், அதுக்கடுத்து நீர் எல்லையை, ஓகேங்களா, சி ஃப்ரான்டிஸ் அப்படின்னு எழுதுங்க, ஓகேங்களா. நீர் எல்லையை 2 நாடுகள் கூட பகிர்ந்து கொள்ளுது. அந்த 2 நாடுகள் என்ன சார் அப்படின்னா, ஒன்று ஸ்ரீலங்கா, இன்னொன்று மால்தீவ்ஸ். லட்சத்தீவை சேர்த்து எழுதிடாதீங்க சார், அது தனி நாடு கிடையாது. இட் வாஸ் இன்டெகிரல் பார்ட் ஆஃப் த இந்தியா, ஓகேங்களா. அப்போ ஆன்சர் என்ன? A2, ஓகேங்களா. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போமா. கொஸ்டின் நம்பர் 6 பாருங்க. வாட் இஸ் த ரேங்க் ஆஃப் இந்தியா இன் டேர்ம்ஸ் ஆஃப் வேர்ல்ட்ஸ் ஏரியா அமாங் த கண்ட்ரீஸ் ஆஃப் த வேர்ல்டு, ஓகேங்களா. உலக நாடுகளின் பரப்பளவில் இந்தியாவின் தரவரிசை என்ன? பரப்பளவை வச்சு நீங்கள் வந்து லைன் பண்ணீங்கன்னா இந்தியாவோட ரேங்க் எத்தனை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க, ஓகேங்களா. அப்போ இந்தியாவோட பரப்பளவு என்னன்னு தெரியணுமா? 32,87,263 ஸ்கொயர் கிலோமீட்டர். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா 3.2 மில்லியன் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி பார்த்துருந்தோம், ஓகேங்களா. சரி, ஓகே சார். இப்போ உலகத்தில் இது எத்தனாவது பெரிய இடம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. வேர்ல்டில் ஃபர்ஸ்ட் யாரு? ஃபர்ஸ்ட் ரஷ்யா, கனடா, அமெரிக்கா, சீனா, ஓகேங்களா, பிரேசில், ஆஸ்திரேலியா, ஓகேங்களா. இந்த 6 நாடுகள் நம்மளுக்கு முன்னாடி இருக்காங்க, ஓகேங்களா. பரப்பளவில் பெரிய நாடு ரஷ்யா, அடுத்து கனடா, ஓகேங்களா. இந்த 6 நாடுகள் வரிசைக்கு அப்புறம் நம்ம எத்தனாவது இடத்துல இருக்குன்னா 7வது இடத்துல இருக்கு, ஓகேங்களா. ஏற்கனவே பார்த்துருப்போம், இந்தியாவோட பரப்பளவு உலகின் பரப்பளவுல 2.4% அப்படின்னு சொல்லிட்டு, ஓகேங்களா. இந்தியாவின் பரப்பளவு உலகத்தினுடைய பரப்பளவுல 2.4%. வரிசைப்படுத்தினா எத்தனாவது இடம்னா 7வது இடம், ஓகேங்களா. இந்தியா இஸ் 7th largest country in the world according to ஏரியா, ஓகேங்களா.
which is a following country shares a longest border with India? இந்தியாவுடன் பின்வரும் நாடுகளில் எந்த நாடு நீண்ட எல்லையை பகிர்ந்து கொள்ளுது? இதுதான் பேசிக்கான கேள்வி, எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஓகேங்களா? பங்களாதேஷ். ஓகேங்களா? அதை பற்றி பெருசாக ஒரு டெஃபினேஷன் கொடுக்கணும்னு இல்லை. பங்களாதேஷ் தான் இந்தியாவோட நீண்ட எல்லையை பகிர்ந்து கொள்ளக்கூடிய நாடு. ஓகேங்களா? இப்படி கேட்கலாமா? நீளமான எல்லையை பகிர்ந்து கொள்ளக்கூடிய நாடு சொன்னீங்க சார் பங்களாதேஷ். சிறிய, அதாவது கம்மியான லீஸ்ட் பவுண்டரி ஷேரிங் கண்ட்ரி எது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆப்கானிஸ்தான். ஓகேங்களா? ஆப்கானிஸ்தானோட எல்லை வந்து பார்த்தீங்கன்னா 106 கிலோமீட்டர். ஓகேங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 4096 கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வரும். ஓகேங்களா? அப்போ எது லாங்கஸ்ட் பவுண்டரி ஷேரிங் கேட்டீங்கன்னா பங்களாதேஷ், எது வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட்டஸ்ட் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா ஆப்கானிஸ்தான். ஓகேங்களா? இதெல்லாம் சிம்பிளான ஒரு கொஸ்டின் தான். அடுத்து கொஸ்டின் நம்பர் 8 பாருங்க. Which among the following country is not a neighboring country of India? பின்வரும் நாடுகளில் இந்தியாவோட அண்டை நாடு எது இல்லை அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? இந்தியாவுக்கு பக்கத்திலே இருக்கக்கூடிய நாடு எது இல்லை? ஓகேங்களா? பார்த்தீங்கன்னாலே இதெல்லாம் பார்த்தாலே சொல்லிடலாம், ஜப்பான். ஓகேங்களா? ஆசிய காண்டத்தில் தான் நம்ம இருக்கோம். ஓகே, அங்கேயும் ஜப்பானும் அங்கே தான் இருக்குது. பட் இந்தியாவோட எல்லையை பகிர்ந்து கொள்ளக்கூடிய நாடு அண்டை நாடு எது அல்ல? ஏன்னா மியான்மர் நம்மளுக்கு பக்கத்திலே இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் மியான்மர் இங்கே இருக்குது, நேபாள் இங்கே இருக்குது. ஓகேங்களா? பூட்டான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்குது. ஜப்பான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, அப்போ இந்தியாவோட அண்டை நாடு எது இல்லை அப்படின்னா ஜப்பான் பார்த்தீங்கன்னா இல்லை. ஜப்பானை பற்றி சொல்லணும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஓகேங்களா, சூரியன் முதல்ல உதிக்கக்கூடிய நாடு அதுதான். ஓகேங்களா? சூரியன் உதிக்கும் நாடு. ஓகேங்களா? அடுத்து அந்த மியாவாக்கி மெத்தட்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்களா? மியாவாக்கி மெத்தட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? நகரங்களில் காடு வளரக்கூடிய மெத்தட், இதுவும் அவங்களுக்கு தான், ஜப்பானோட ட்ரெடிஷன். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சூரிய உதிக்கும் நாடு தான் மியாவாக்கி, அந்த மாதிரி டெக்னாலஜிக்கு தொடர்புடைய நாடு. அது போன்சாய் ட்ரீ கேள்விப்பட்டிருப்பீங்களா? போன்சாய் ட்ரீ அப்படின்னு சொல்லுவாங்க. போன்சாய் ட்ரீனா அந்த ட்ரீ இப்போ நார்மலாக ஒரு செடி நம்ம வைக்கிறோன்னா வளர்ந்துக்கிட்டே பார்த்தீங்கன்னா இருக்கும். ஓகேங்களா? ஆனால் அந்த போன்சாய் ட்ரீ வளரவே வளராது. நீங்கள் யாராவது யூடியூப்ல அடிச்சு பாருங்கள், போன்சாய் ட்ரீ வந்து வளரவே வளராது, சின்னதாக தான் இருக்கும். பட் இருந்தாலும் அது வந்து காய் கனிகளை பார்த்தீங்கன்னா தரும். ஓகேங்களா? நீங்கள் யாராவது அந்த டெக்னாலஜி வாய்ப்பு கிடைச்சா பாருங்கள். ஓகேங்களா? இதுக்கு எல்லாமே பெயர் பெற்ற நாடு எது அப்படின்னா ஜப்பான். புரியுதுங்களா? இதுக்கு எல்லாமே பெயர் பெற்ற நாடு எது அப்படின்னா ஜப்பான் அப்படிங்கிறது. புரியுதுங்களா? சரி, ஓகே, ஃபைன். அடுத்து 9th question. Bangladesh does not share land border with. ஓகேங்களா? பங்களாதேஷ் இந்தியாவின் எந்த மாநிலத்தில் தனது நில எல்லையை பகிர்ந்து கொள்ளவில்லை அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? பங்களாதேஷ் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக இந்தியாவில் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இருக்கும். ஓகேங்களா? இந்த மாதிரி இருக்கும். எந்த மாநிலத்தோட நில எல்லையை பகிர்ந்து கொள்ள, இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா வெஸ்ட் பெங்கால் இருக்கும். வெஸ்ட் பெங்கால் இப்படி வரும். ஓகேங்களா? இந்த மாதிரி வரும். இந்த இடத்துல தான் சிக்கிம் இருக்கும். அப்போ டைரக்ட் பார்டர் சிக்கிமுக்கும் பங்களாதேஷுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கிடையாது. ஓகேங்களா? எந்த மாநிலத்தோட இல்லை அப்படின்னா சிக்கிம் கூட வந்து பார்த்தீங்கன்னா கிடையாது. அதே மாதிரி வந்து பாருங்க, பூட்டான் இந்தியாவின் அண்டை நாடு. பூட்டானுடன் எல்லையை பகிர்ந்து கொள்ளும் இந்தியாவின் மாநிலம் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. லைக் பூட்டான் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லணும்னா ஏற்கனவே கேள்வி, இடி மின்னல் நிலம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? பூட்டான் என்ன சொல்லுவாங்கன்னா இடி மின்னல் நிலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க. இதில் பாருங்க, எந்த மாநிலம் இந்தியா அந்த ஸ்டேட் கூட எல்லையை பகிர்ந்து கொள்ளலாம் கேட்குறாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஜம்மு காஷ்மீர் இங்கே இருக்கு, இது வரதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஹரியானா இங்கே இருக்கு, பஞ்சாப் இங்கே இருக்கு. ஓகேங்களா? ரிமைனிங் ஒன்னே ஒன்று தான், வெஸ்ட் பெங்கால் மட்டும்தான். ஓகேங்களா? அப்போ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன அப்படின்னா வெஸ்ட் பெங்கால் மட்டும்தான். ஓகேங்களா? புரியுதுங்களா அந்த கொஸ்டினுக்கான விளக்கம்? கொஞ்சம் மேப் ஸ்டடி கொஞ்சம் பார்த்துங்க, அதுதான் சொல்கிறோம். ஓகேங்களா? இந்தியா ஷேர்ஸ் லேண்ட் பார்டர் வித் ஹவு மெனி கண்ட்ரீஸ் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? இந்தியா எத்தனை நாடுகள் கூட நில எல்லையை பகிர்ந்து கொள்ளுது? ஓகேங்களா? இந்தியா எத்தனை நாடுகளோட நில எல்லையை பகிர்ந்து கொள்ளுதுன்னு கேட்டிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் லைன் அப் பண்ணுறேன் பாருங்க. ஃபர்ஸ்ட் பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான், சீனா, நேபாள். ஓகேங்களா? நேபாள், பூட்டான், மியான்மர், பங்களாதேஷ். புரியுதுங்களா? இந்தியா 7 நாடுகள் கூட நில எல்லையை பகிர்ந்து கொள்ளுது. பரப்பளவில் உலக அளவில் 7வது பெரிய நாடு இந்தியா. ஓகேங்களா? 7 நாடுகள் கூட நம்ம நில எல்லையை பகிர்ந்து கொள்றோம். ஓகேங்களா? 2 நாடுகள் கூட நீர் எல்லையை பகிர்ந்து கொள்றோம். ஆல்ரெடி நான் சொல்லியிருப்போம். ஓகேங்களா? இதில் அதிகமாக நம்ம நில எல்லை பகிர்ந்து கொள்ளக்கூடிய நாடு, நம்மளோட பகிர்ந்து கொள்ளக்கூடிய நாடு பங்களாதேஷும், கம்மியாக நில எல்லையை பகிர்ந்து கொள்ளக்கூடிய நாடு ஆப்கானிஸ்தான். ஓகேங்களா? கிளியர்? சரி, ஓகே. கொஸ்டின் நம்பர் 12 பார்ப்போம். அடுத்து, கடகரேகை இந்தியாவின் எத்தனை மாநிலங்கள் வழியாக செல்லுது? சரிங்க சார், இந்த கடகரேகைன்னா என்ன சார்? ஆல்ரெடி நான் போன கிளாஸில் சொல்லியிருப்பேன். ஓகேங்களா? ஒரு சின்ன விளக்கம் தான், வேற ஒன்றும் இல்லை.
கடகரேகை அப்படிங்கிறது ஒரு அச்சக்கோடு. அச்சக்கோடுனா எப்படி இருக்கும்? கிடைமட்டமாக இருக்கும். கரெக்டுங்களா? ஓகேங்களா? டோட்டலாக எத்தனை அச்சக்கோடு இருக்கும்? 181 அச்சக்கோடு வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். இதில் 3 முக்கியமான கோடு. 0 டிகிரி பூமத்திய ரேகை, 23 டிகிரி வடக்கு கடகரேகை, 23 டிகிரி தெற்கு மகர ரேகை. ஓகேங்களா? இதில் இந்தியா வழியாக போகிறது யாங்க எந்த கோடு சார்? இந்தியா இங்கே இருக்குது. அப்போ இந்தியா வழியாக போகிறது யார்? 23 டிகிரி வடக்கு. இது வர புரியுது இல்லையா? 23.5 டிகிரி நார்த். இதுதான் இந்தியா வழியாக போகக்கூடிய முதன்மை அச்சக்கோடு அப்படின்னு தெரியும். சரிங்க சார், இது இந்தியா வழியாக போகுது, எத்தனை மாநிலம் வழியாக போகுது? அதான் கேள்வியே இங்கே. ஓகேங்களா? இந்தியா வழியாக போகுது, எத்தனை மாநிலம் வழியாக போகுது அப்படிங்கிறதான் கேள்வி. டோட்டலாக 8 ஸ்டேட்ஸ் வழியாக பாயும். ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி வச்சுக்கிங்க, இது இப்படி போகுதுன்னு வச்சிங்களேன், குஜராத். ஓகேங்களா? குஜராத், ராஜஸ்தான், அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா மத்திய பிரதேசம், சத்தீஸ்கர், ஜார்க்கண்ட், வெஸ்ட் பெங்கால். இது 6 வந்து பங்களாதேஷுக்கு இந்த பக்கம், பங்களாதேஷுக்கு இந்த பக்கம் 2. டோட்டலாக சம் பண்ணீங்க அப்படின்னா 8 நாடுகள் வழியாக பயணிக்கும். ஓகேங்களா? புரியுதுங்களா? சரி, ஓகே. கடகரேகை இந்தியா, அதாவது இந்தியாவின் வழியாக செல்லக்கூடிய முதன்மையான அச்சக்கோடு கடகரேகை. இந்தியாவின் வழியாக எத்தனை மாநிலங்கள் வழியாக பாயுதுன்னா 8 மாநிலம் வழியாக பாயுது. அடுத்த கொஸ்டின் பாருங்க, இதே தான். விச் இஸ் இம்பார்ட்டன்ட் லேட்டிடியூட் டிவைட்ஸ் இந்தியா இன்டு ஆல்மோஸ்ட் 2 ஈக்குவல் பார்ட்ஸ். இந்தியாவை ஏறத்தாழ இரண்டா பிரிக்கக்கூடிய அச்சக்கோடு முதன்மை அச்சக்கோடு அப்படின்னாலே 3 தான். முதன்மை அச்சக்கோடுனாலே 3 கோடு தான். என்னென்ன கோடு? கடகரேகை, பூமத்திய ரேகை, மகர ரேகை. அவ்வளவுதானே? ஓகேங்களா? அப்போ இந்தியா வழியா 3ல எது போகுது? அவ்வளவுதான். ஒரே கேள்வி, சிம்பிளா. ஓகேங்களா? என்ன ரேகை? கடகரேகை. கடகரேகையோட டிகிரி என்ன? 23.5 டிகிரி, 23 டிகிரி 30 மினிட். ஓகேங்களா? கிழக்கு. இதுதான் வந்து கரெக்டான ஆன்சர். ஓகேங்களா? சரி, கிழக்குன்ட்டனா வடக்கு. இந்த ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பாருங்க, கொஸ்டின் நம்பர் 14. முன்னாடி வந்து அச்சக்கோடு கேட்டாங்க, இப்போ தீர்க்க கோடு கேட்குறாங்க. விச் ஆஃப் த ஃபாலோயிங் லாங்கிடியூட் இஸ் நோன் as ஸ்டாண்டர்ட் மெரிடியன் இன் இந்தியா? இந்தியாவின் தீர்க்க ரேகைகளில் எது இந்தியாவின் ஸ்டாண்டர்ட் மெரிடியன் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. தமிழில் இப்படி கூட எழுதிக்கலாம். ஓகேங்களா? முதன்மை தீர்க்கக்கோடு. எது முதன்மை தீர்க்கக்கோடு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? எது அப்படின்னு கேட்டீங்கன்னா 82 டிகிரி 30 மினிட் ஈஸ்ட். ஓகேங்களா? இந்தியா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இதுதான் இந்தியாவோட ஸ்டாண்டர்ட் டைம் லைன். ஓகேங்களா? ஐஎஸ்டி லைன். ஐஎஸ்டி அப்படின்னு சொல்லுவோம், இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கான லைன். ஓகேங்களா? இதனுடைய டிகிரி என்ன அப்படின்னா 82 டிகிரி 30 மினிட் ஈஸ்ட். ஓகேங்களா? இது எந்த ஊர் வழியாக போகுது அப்படின்னா மிர்சாபூர், அலகாபாத். மிர்சாபூர், அலகாபாத். ஓகேங்களா? புரியுதுங்களா? மிர்சாபூர், அலகாபாத்னா இப்போ என்ன சொல்லலாம்? அலகாபாத்தோட இன்னொரு பேர் என்னது? பிரயாக்ராஜ். அலகாபாத்தோட இன்னொரு பேர் பிரயாக்ராஜ். இப்போ வந்து கும்பமேளா நடக்குதுங்களா? மகா கும்பமேளா. ஓகேங்களா? பிரயாக்ராஜில் நடக்கா? இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்போ அப்படியே நம்ம படிக்கும் போதே பார்த்துக்கணும். சரிங்க சார், இது எதுக்கு சார் ஐஎஸ்டின்னு சொல்கிறாங்க? 82 டிகிரி 30 மினிட் கிழக்கு. எதுக்கு சார்? இந்தியா எங்கே சார் ஆரம்பிக்குது? இந்தியாவோட லாங்கிடியூட் என்ன? 68 டிகிரி 7 மினிட் கிழக்கு. கரெக்டுங்களா? அதேமாதிரி 97 முடிஞ்சிருது. 97 டிகிரி 25 மினிட்ல முடிஞ்சிருது. எதுக்கு சார் அப்படின்னா டைமுக்காக தான், வேற ஒன்றும் இல்லை. அருணாச்சல பிரதேசத்தில் சூரியன் உதிச்சு அருணாச்சல பிரதேசத்தில் சூரியன் உதிச்சு 2 மணி நேரம் கழிச்சு தான் குஜராத்தில் சூரியன் உதிக்குது. அப்போ சூரியன் உதயத்தை நாம வந்து காலையில் 6 மணின்னு கணக்கு எடுத்துக்கிட்டோம்னா இந்தியாவுக்குள்ளேயே 2 டைம் இருக்கும். கரெக்டு தானே? புரியுது இல்லைங்களா? ஏன்னா அருணாச்சல பிரதேசத்தில் சூரியன் உதிச்சு குஜராத்தில் சூரியன் உதிக்கிறது 2 மணி நேரம் ஆகுது. அருணாச்சல பிரதேசத்தில் காலையில் சூரியன் உதிச்சுது அப்படின்னா அங்கே 6 மணி. அப்படின்னா 2 மணி நேரம் கழிச்சு தான் குஜராத்தில் உதிக்கும். அப்போ குஜராத்தில் 6 மணியா இருக்கும் போது அருணாச்சல பிரதேசத்தில் 8 மணியா இருக்கும். ஒரே நாட்டுக்குள்ள எதுக்காக இந்த டைம் டிஃபரன்ஸ், இந்த நேர இடைவெளிகளில் நேர சிக்கல்களை, டைம் கான்ஃபிளிக்டை போக்குறதுக்காக இந்தியா ஃபுல்லா ஒரே டைம். ஓகேங்களா? அதான் இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைம். ஓகேங்களா? அதுதான் என்ன கோடு? 82 டிகிரி 30 மினிட் ஈஸ்ட். எந்த வழியா போகுது? மிர்சாபூர், அலகாபாத் வழியா போகுது. அலகாபாத் இன்னொரு பேர் பிரயாக்ராஜ். ஓகேங்களா? சரி, ஓகே, ஃபைன். அடுத்து வந்து பாருங்க, கொஸ்டின் நம்பர் 15. இந்தியாவோட ஸ்டாண்டர்ட் டைம். ஓகேங்களா? இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைம் இஸ் டேக்கன் ஃப்ரம் த விச் ஆஃப் த ஃபாலோயிங் சிட்டி அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா கேட்டிருக்காங்க பாருங்க. ஓகேங்களா? இந்திய திட்ட நேரமானது பின்வரும் எந்த நகரத்திலிருந்து எடுக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஏற்கனவே சொல்லியிருப்போம் மிர்சாபூர், அலகாபாத் அப்படின்னு சொல்லியிருப்போம். சார், மிர்சாபூர், அலகாபாத். ஃபர்ஸ்ட் மிர்சாபூர், அதுக்கப்புறம் அலகாபாத். ஓகேங்களா? சரி, ஓகே, ஃபைன். ஆல்ரெடி சொல்லியிருப்போம், அதை விட்டு செக் பண்ணிங்க. நான் எதுக்காக இது எடுத்தாங்கன்னு முதற்கொண்டு சொல்லியிருக்கேன், பார்த்துங்க.
அடுத்து பாருங்க, ரொம்ப முக்கியமான ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கொஸ்டின். ஹவு மச் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் த இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைம் அண்ட் கிரீன்விச் மீன் டைம்? ஓகேங்களா, ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க, இங்க பாருங்க, இப்படி வரையணும்னா இது பிரைம் மெரிடியன் லைன் 0 டிகிரி. ஓகேங்களா, இந்த கோடு பேரு 0 டிகிரி. இந்தியாவினுடைய திட்ட நேர கோடோட பேரு நம்பர் 82 டிகிரி 30 மினிட் ஈஸ்ட். இதுக்கு ரெண்டுக்கு எவ்வளோ சார் டைம் டிஃபரன்ஸ்? ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க, இது இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைம், இது உலகின் திட்ட நேரம் GMT. இப்போ நீங்கள் கிரிக்கெட் மேட்ச் பார்க்கும்போதோ அல்லது வந்து ஃப்ளைட்டோட டைமிங்கோ GMTயில் தான் இருக்கும். இந்தியாவோட திட்ட நேரம் என்னது? 82 டிகிரி 30 மினிட் ஈஸ்ட். உலகின் திட்ட நேரம் என்னது? 0 டிகிரி. இது எந்த ஊர் வழியாக போகுது? மிர்சாப்பூர். ஏற்கனவே சொல்லிட்டோம்னா மிர்சாப்பூர், அலகாபாத். அதே மாதிரி GMT எந்த ஊர் வழியாக போகுது? லண்டன் வழியாக போகுது. ஓகேங்களா, லண்டன் வழியாக பயணிக்குது. இவங்க ரெண்டு பேருக்கு எவ்வளோ டைம் டிஃபரன்ஸ்? ரொம்ப சிம்பிள், நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். 1 டிகிரிக்கு 1 டிகிரியை சூரியன் கடக்கிறதுக்கு 4 நிமிஷம் ஆகும். ஓகேங்களா, 4 நிமிஷம் ஆகும். அப்போ 82 டிகிரி எவ்வளோ ஆகும்? 330. 82 டிகிரி 30 மினிட்ஸ் கடக்கிறதுக்கு 330 நிமிடம் ஆகும். இது நீங்கள் ஹவரை கன்வெர்ட் பண்ணீங்கன்னா ப்ளஸ் 5 hours 30 மினிட். நாம முன்னாடி இருக்கோன்னு அர்த்தம். ஓகேங்களா, அந்த சிம்பிள் ரொம்ப முக்கியம். ஓகேங்களா, நாம முன்னாடி இருக்கோம். ஏன்னா இங்கே பாருங்க, இங்கே சூரியன் உச்சி அப்புறம் தான் இங்கே உதிக்குது. கரெக்டாக தானே? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துங்க, இப்போ நம்ம ஊரில் காலையில் 11:30 மணி அப்படின்னு கேட்டிங்கன்னா GMT அப்போ தான் காலையில் 6 மணி. GMT டைம் அப்போ என்னவா இருக்கும் அப்படின்னா காலையில் 6 மணியாக இருக்கும். புரியுதுங்களா சொல்றது? அப்போ சரியான ஆன்சர் என்னது? பி. நாம 5.5 மணி நேரம் முன்னாடி இருக்கோம் அப்படின்னு சொல்றோம். புரியுதுங்களா? சரி, ஓகே, ஃபைன். அடுத்து பார்ப்போமா? சரி, ஓகே. அடுத்த क्वेश्चन பாருங்க. क्वेश्चन நம்பர் 70. என்ன क्वेश्चन பாருங்க? the southern most point of India, இந்திரா பாயிண்ட் எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இந்தியாவின் தென்கோடி முனை இந்திரா முனை. ஓகேங்களா, கரெக்ட்டா தானே? இந்திரா முனை எங்க இருக்கு? ஓகேங்களா, இப்போ இந்தியாவுடைய 4 கோடி முனை இருக்கா? கிழக்கு என்னது? கிபித்தூர், அருணாச்சல பிரதேசல இருக்கு. மேற்குனா கவுசோடா, குஜராத்ல இருக்கு. வடக்குனா இந்திராபூர், லடாக்ல இருக்கு. தெற்கு கன்னியாகுமரி இருக்கு. கன்னியாகுமரி தான் தப்பு. ஓகேங்களா, இந்தியாவின் தென்கோடி முனை அப்படிங்கிறது இந்திரா முனை அல்லது பிக்மிலியன் முனை. ஓகேங்களா, அதான் இங்கே சொல்லிட்டாங்க. அது எங்க சார் இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. வேற ஒன்றும் இல்லை. ஓகேங்களா, எங்க இருக்குன்னா கிரேட் நிக்கோபார்ல. இங்கே 3 நிக்கோபார் இருக்கு. சோட்டா நிக்கோபார், கார் நிக்கோபார் அப்படின்னு சொல்லிட்டு ஆக்சுவலா எங்க இருக்குன்னா கிரேட் நிக்கோபார்ல இருக்கு. ஓகேங்களா, அதாவது இந்திரா பாயிண்ட் இஸ் சதர்ன் டிப் ஆஃப் இந்தியா which was situated in the கிரேட் நிக்கோபார். ஓகேங்களா, ஃபைன். சரி, ஓகே. அடுத்த क्वेश्चन. நேம் ஆஃப் த பிளேஸ் இன் இந்தியா வேர் த பே ஆஃப் பெங்கால், அரேபியன் சி, இந்தியன் ஓஷியன் மீட். இந்திய பெருங்கடலும் பே ஆஃப் பெங்காலும் அரபிக்கடலும் இணையக்கூடிய இடம் தமிழ் இந்தியாவில் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இந்திராமுனையா? இந்திராமுனை இல்லை. இந்திராமுனைக்கும் அரபிக்கடலுக்கு சம்மந்தமே வராது. ஓகேங்களா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒன்றா போவோம் பாருங்க. கன்னியாகுமரி இங்கே இருக்குது, இது அரபிக்கடல், இது வங்காள விடா, இந்திய பெருங்கடல். ஓகேங்களா, அதே மாதிரி வேற இடத்துக்கு வேற என்ன கொடுத்துருக்காங்க? நாகர்கோயில். ஓகேங்களா, நாகர்கோயில் கன்னியாகுமரியில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. ஓகேங்களா, ஆனால் சரியான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரி தான். இந்திரா பாயிண்ட் வந்து இங்கே இருக்குது. ஓகேங்களா, இவங்களுக்கும் அரபிக்கடலுக்கு சம்மந்தம் இல்லை. ராமேஸ்வரம் இங்கே இருக்குது, இவங்களுக்கும் அரபிக்கடலுக்கு சம்மந்தம் இல்லை. அப்போ இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா வராது உங்களுக்கு. ஓகேங்களா, ரிமைனிங் ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரி. ஓகேங்களா, இங்கிலீஷ்ல வேற பேர் சொல்லுவாங்க. அதுக்கு பேர் கன்னியாகுமரியோட பேரு கேப் காமரைன் அப்படின்னு சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல. நெக்ஸ்ட் பாருங்க, இந்தியன் ஸ்டேட்ஸ் பார்டரிங் பங்களாதேஷ். பங்களாதேஷ் கூட எல்லையை பகிர்ந்து கொள்ளக்கூடிய இந்தியாவோட மாநிலம் என்ன? இது எப்படிங்க சார் ஒமிட் பண்றது? எந்தெந்த இதில் நாகாலாந்து இருக்கோ அது வராது கண்டிப்பா. ஓகேங்களா, எந்தெந்த இதில் ஆப்ஷனில் நாகாலாந்து இருக்கோ அது கண்டிப்பாக வராது. அப்போ இதுவும் வராது, இதுவும் வராது, இங்கேயும் நாகாலாந்து இருக்கா, இதுவும் வராது. ஓகேங்களா, ரிமைனிங் என்ன இருக்கோ அதான் ஆன்சர். ஓகேங்களா, ஏன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியா இங்கே இருக்குன்னா நாகாலாந்து வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக அருணாச்சல பிரதேசம் கீழே இருக்கும். ஓகேங்களா, இங்கே வெஸ்ட் பெங்கால். ஓகேங்களா, இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா மேகாலயா, திரிபுரா. ஓகேங்களா, இந்த டிஸ்ட்ரிக்ட் தான், இந்த ஸ்டேட்ஸ் தான் இருக்கும். நாகாலாந்து அந்த சைடு பார்த்தீங்கன்னா இருக்கும். அப்போ கண்டிப்பாக நாகாலாந்து வராது. இந்த ஆப்ஷன் ஒமிட் பண்ணீங்கனாலே ரிமைனிங் ஒரே ஆப்ஷன் மேகாலயா, அஸ்ஸாம், வெஸ்ட் பெங்கால், திரிபுரா. புரியுதுங்களா? சரி, ஓகே, ஃபைன். அதுக்காக தான் சொல்கிறேன், ஒரு டைம் மேப் ஸ்டடி மட்டும் பண்ணீங்க, வேற ஒன்றும் இல்லை. which one of the following Indian states does not share border with Bhutan? ஓகேங்களா, எந்த மாநிலம் பூட்டான் கூட எல்லையை பகிர்ந்து கொள்ளல அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, எந்த மாநிலம் பூட்டான் கூட எல்லையை பகிர்ந்து கொள்ளல? பூட்டான் எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்துடலாமா? ஓகேங்களா, ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியா வந்து இப்படி உறைஞ்சோம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இங்கே வந்து இந்தியா நடுவில் பங்களாதேஷ் இருக்குது அப்படின்னு சொன்னோம். ஓகேங்களா, இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா
சிக்கிம் வந்து பார்த்தீங்கன்னா சிக்கிம் வந்து இங்கே இருக்கும். ஓகேங்களா, சிக்கிம்க்கு இந்த சைடு தான் பார்த்தீங்கன்னா பூட்டான் இருக்கு. ஓகேங்களா, சிக்கிம் வெஸ்ட் பெங்கால், இந்த சைடு பூட்டான் இருக்கு. அப்போ எந்த மாநிலம் பூட்டான் கூட எல்லையை பகிர்ந்து கொள்ளலை அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, எந்த மாநிலம் கேட்டிங்கன்னா மேகாலயா. புரியுதுங்களா? சரி, ஓகே. அடுத்த கொஸ்டின் பாருங்க. கொஸ்டின் நம்பர் 21. Which one of the following states does not form a border with Bangladesh? ஓகேங்களா, அதாவது வங்கதேசத்துடன் எல்லையை பகிர்ந்து கொள்ளாத மாநிலம் எது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா புரியுதுங்களா? அப்போ இருக்கிறதுல 3 மாநிலம் வங்கதேசத்துக்குள்ள எல்லையை பகிர்ந்து கொள்ளும். எந்த மாநிலம் பகிர்ந்து கொள்ளாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தெரியும். ஓகேங்களா, இது வந்து பார்த்தீங்கன்னா மேகாலயா இது இருக்கு. ஓகேங்களா, மணிப்பூர் சரி மிசோரம் திரிபுரா இங்க இருக்கு. மணிப்பூர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அப்போ இவங்க 2 பேருக்கு நடுவில் என்ன இருக்குன்னா எல்லை வந்து பார்த்தீங்கன்னா. ஓகேங்களா, புரியுதுங்களா? அதுக்கான ஆன்சர் பங்களாதேஷ் கூட எல்லை பகிர்ந்து கொள்ளாத மாநிலம் மணிப்பூர். ஓகேங்களா, சரி, ஃபைன். கொஸ்டின் நம்பர் 22. ஓகேங்களா, which of the following state of India has border with 3 countries namely நேபாள், பூட்டான், சீனா? ஓகேங்களா, இந்தியாவின் எந்த மாநிலம் நேபாளம், பூட்டான், சீனா ஆகிய நாடுகள் கூட எல்லையை பகிர்ந்து கொள்ளுது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஓகேங்களா, என்னென்ன நாடுன்னு பாருங்க. நேபாளம், அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பூட்டான், அதுக்கு அடுத்து சீனா. ஓகேங்களா, அப்போ ஆப்வியஸ்லி என்னவா இருக்கும்? ஓகேங்களா, என்ன ஸ்டேட்டாக இருக்கும்? நிமிஷம். ஆப்வியஸ்லி என்ன ஸ்டேட்டாக இருக்கும்? வெஸ்ட் பெங்கால். ஓகேங்களா, நிமிஷம். ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் ஒன் சொல்கிறேன் பாருங்க. இந்தியாவில் எந்த மாநிலம் நேபாளம், பூட்டான், சீனா? ஓகேங்களா, which state of India has a border with 3 countries namely நேபாள், ஓகேங்களா, பூட்டான், சீனா? இப்படி பார்ப்போமா? பாருங்க, சீனா இங்க இருக்கு. ஓகேங்களா, நேபாள், அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பூட்டான் இங்க இருக்கு. ஓகேங்களா, இவங்களோட எல்லையை பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஒரே நாடு சாரி சிக்கிம். ஓகேங்களா, சிக்கிம் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நாடுகள் கூட எல்லையை பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு நாடு அப்படிங்கிறது. ஏன்னா லெஃப்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட்ல யார் இருக்காங்க? நேபாள் இருக்காங்க. ரைட்ல பூட்டான் இருக்காங்க. மேலே வந்து பார்த்தீங்கன்னா சீனா இருக்காங்க. சரி, ஓகே. அடுத்த கொஸ்டின் பாருங்க. 23. which of the following group of Indian states share boundary with Pakistan? ஓகேங்களா, இது ஈஸியான கொஸ்டின். ஈஸியாக நம்மளே சூஸ் பண்ணிடலாம். ஓகேங்களா, என்னென்ன ஸ்டேட்னு பாருங்க. ஜம்மு காஷ்மீர், ஹிமாச்சல பிரதேஷ் கொடுத்துருக்காங்க. ஹிமாச்சல பிரதேஷ் வராது. ஓகேங்களா, பஞ்சாப், ராஜஸ்தான். அடுத்து பாருங்க, பஞ்சாப், ஜம்மு காஷ்மீர், ராஜஸ்தான், குஜராத். அடுத்து பஞ்சாப், ஹரியானா, ஜம்மு காஷ்மீர், ராஜஸ்தான். அடுத்து பஞ்சாப், ஹிமாச்சல பிரதேஷ் வராது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லிட்டோம். ஓகேங்களா, ராஜஸ்தான், குஜராத். ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும். இங்கே குஜராத். ஓகேங்களா, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தார் டெசர்ட் பார்த்தீங்கன்னா இருக்கும் ராஜஸ்தான், அடுத்து பஞ்சாப், அடுத்து ஜம்மு அண்ட் காஷ்மீர். ஓகேங்களா, அப்போ லைன் அப் பண்ணிங்கன்னா என்னது? குஜராத் இருக்கா, பஞ்சாப் இருக்கா, ஜம்மு காஷ்மீர் இருக்கா, ராஜஸ்தான் இருக்கா? இதுதான் கரெக்ட். ஓகேங்களா, ஆப்ஷன் பி. சரி, ஓகே. அடுத்த கொஸ்டின் பாருங்க. கொஸ்டின் நம்பர் 24. the boundary between India and Pakistan. இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்குமான எல்லை கோடு பேர் என்ன? ஓகேங்களா, ராட்லிஃப் கோடு. ஓகேங்களா, இதில் பாருங்க டோட்டலாக 3 கோடு நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஓகேங்களா, ராட்லிஃப் லைன் பிட்வீன் இந்தியா அண்ட் பாகிஸ்தான். ஓகேங்களா, அதே மாதிரி மக்மோகன் லைன் யாருக்கு யாருக்கும் அப்படின்னா இந்தியாவுக்கும் சீனாவுக்கும். ஓகேங்களா, அடுத்து தூரந்த் லைன். ஓகேங்களா, யாருக்குன்னா இந்தியாவுக்கும் ஆப்கானிஸ்தானுக்கும். புரியுதுங்களா? இந்தியாவுக்கும் ஆப்கானிஸ்தானுக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வேர்ல்டோட லைன்லாம் கொஞ்சம் பார்த்துங்க. 40 டிகிரி பேரல் லைன் இதெல்லாம் சொல்லியிருப்போம். இந்தியாவுக்கு சரி, யூஎஸ்ஏ, கனடா இந்த லைன்லாம் கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பார்த்துங்க. அதே மாதிரி ஆஸ்திரேலியாவுக்கும் ஆஸ்திரேலியாங்கிற பாருங்க, ரஷ்யாவுக்கும் அமெரிக்காவுக்கும் நடுவில் என்ன பே இருக்கு? ஓகேங்களா, என்ன நீர் சந்தி இருக்கு? இதெல்லாம் கொஞ்சம் முக்கியமாக பார்த்துங்க. ஓகேங்களா, இதெல்லாம் வேர்ல்டு ஜியாகிரபிலாம் உங்களுக்கு வரும். அடுத்து 25 வந்து பாருங்க. 25 the height of the great Himalayas. இமயமலையோட உயரம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, நம்ம கரெக்டாக சொல்லணும்னா 8.48 மீட்டர். ஓகேங்களா, இமயமலை வந்து பார்த்தீங்கன்னா சென்டிமீட்டர் இயர்லி வளர்ந்துக்கிட்டே இருக்கு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேங்களா, அப்போ இந்த ஆப்ஷன் கூட கரெக்டாக வருது. அரௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ வரும். ஓகேங்களா, 8850 மீட்டர் அண்ட் அபோவ். ஓகேங்களா, சரி, ஓகே. இதுதான் பார்த்தீங்கன்னா அதுக்கான கரெக்ட் ஆன்சர். ஹிமாலயாஸ் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டிங்கன்னா நேபாளில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. கொஞ்சம் முக்கியமான சிகரங்கள்லாம்
கொஞ்சம் பார்த்துங்க. பீர்பாஞ்சல் ரேஞ்ச் எந்த மாநிலத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, பீர்பாஞ்சல் ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா ஜம்மு காஷ்மீரில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. ஓகேங்களா, நந்தாதேவி உத்தரகாண்ட் சொல்லுவோம். ஓகேங்களா, பீர்பாஞ்சல் ஜம்மு அண்ட் காஷ்மீரில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. ஓகேங்களா, அதே மாதிரி முக்கியமான பீக்ஸ் கூட சொல்கிறேன் பாருங்கள். ஃபர்ஸ்ட் உலகின் உயரமான சிகரம். உலகின் உயரமான சிகரம்னா மவுண்ட் எவரெஸ்ட். ஓகேங்களா, அதே மாதிரி இந்த எவரெஸ்ட்டில் ஏறினவங்க பேர்லாம் கொஞ்சம் பார்த்துங்க, முக்கியமாக பெண்கள் பேர் கொஞ்சம் பார்த்துங்க. அடுத்து இந்தியாவின் உயரமான சிகரம் மற்றும் உலகின் 2வது உயரமான சிகரம். ஓகேங்களா, எது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா K2 ஆர் காட்வின் ஆஸ்டின். காட்வின் ஆஸ்டின். ஓகேங்களா, அதே மாதிரி இந்தியாவின் 2வது உயரமான சிகரம் உலகின் 3வது உயரமான சிகரம் கஞ்சன்ஜுங்கா. கஞ்சன்ஜுங்கா. அடுத்து தென்னிந்தியாவின் எடுத்துங்க. தென்னிந்தியாவின் உயரமான சிகரம் ஓகேங்களா ஆனைமுடி. ஆனைமுடி. ஓகேங்களா, அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா தென்னிந்தியாவின் உயரமான சிகரம்னால அதுதான், மேற்கு தொடர்ச்சி மலையின் உயரமான சிகரம்னால அதுதான், வெஸ்டர்ன் காட்ஸோட உயரமான சிகரம்னால அதுதான். அடுத்து கிழக்கு தொடர்ச்சி மலையின் உயரமான சிகரம். கிழக்கு தொடர்ச்சி மலையின் உயரமான சிகரம் ஜிந்தகடா. ஜிந்தகடா. இந்த மேற்கு தொடர்ச்சி மலையும் கிழக்கு தொடர்ச்சி மலையும் இணையக்கூடிய இடம் நீலகிரி. கரெக்டாக தானே? வெஸ்டர்ன் காட்ஸ் அண்ட் ஈஸ்டர்ன் காட்ஸ் மீட்ஸ் அட் நீலகிரி. எங்கே இணையுது அப்படின்னா நீலகிரியில் இணையுது. நீலகிரி மலையின் உயரமான சிகரம் தொட்டபெட்டா. நீலகிரி மலையின் உயரமான சிகரம் தொட்டபெட்டா. அந்தமான் நிக்கோபாருடைய உயரமான சிகரம் சாடல் சிகரம். சாடல் சிகரம். ஓகேங்களா, இதெல்லாம் கொஞ்சம் ரெஃபர் பண்ணிங்க. ஓகேங்களா, அதே மாதிரி ஒரு காண்டினென்ட், அந்த காண்டினோட ஹையஸ்ட் பீக்கு போன கிளாஸில் நடத்திருப்போம், அது கொஞ்சம் பார்த்துங்க. ஓகேங்களா, ஃபைன். 27th கொஸ்டின் பார்ப்போமா? தென்னிந்தியாவின் உயரமான சிகரம் இது இப்போ தான் பார்த்தோம். ஓகேங்களா, இப்போ ஹையஸ்ட் பீக்கா சவுத் இந்தியா. ஓகேங்களா, ஆனைமுடி. ஆனை மலைன்னு எழுதிடாதீங்க, ஆனை மலைன்னு எழுதிடாதீங்க, தப்பு, ஆனைமுடி. ஓகேங்களா, சரி, ஓகே. அடுத்து பாருங்க, கொஸ்டின் நம்பர் 28. ஹையஸ்ட் மவுண்டைன் பீக் இன் இந்தியா. ஓகேங்களா, இந்தியாவோட உயரமான சிகரம். ஓகேங்களா, K2 ஆர் காட்வின் ஆஸ்டின். ஓகேங்களா, என்னுடைய மீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா 8611 மீட்டர். கஞ்சன்ஜுங்கா வந்து பார்த்தீங்கன்னா 8586. சம்டைம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கஞ்சன்ஜுங்கா தான் நம்மளுக்கு உயரமான சிகரம் அப்படின்னு சொல்லுவாங்க. லைக் வந்து பார்த்தீங்கன்னா ஏன் அப்படி சொல்கிறாங்கன்னா, இது வந்து பார்த்தீங்கன்னா K2 வந்து காஷ்மீரில் இருக்குது, பட் இது பாகிஸ்தான் ஆக்குபைட் காஷ்மீரில் இருக்குது, POKல இருக்கு. ஆஸ் ஆஃப் நோ இந்தியாவோட நிர்வாகத்துக்கு உட்பட்ட பகுதியில் கஞ்சன்ஜுங்கான்னு சொல்லுவாங்க, பட் ஆனால் அப்படி கிடையாது. அது POKவா இருந்தாலும் நாம் அதை கிளைம் பண்ணுறோம், இது இந்தியாவோட இன்டெகிரல் பார்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிளைம் பண்ணுறோம். ஓகேங்களா, நாம் அதை விட்டுட்டோம்னா நம்மளுக்கு பிரச்சனை கிடையாது, நாம் கஞ்சன்ஜுங்காவே போகலாம். ஆனால் இதனால் வர நாம் அது இந்தியாவினுடைய ஒருங்கிணைந்த பகுதி தான் அப்படின்னு சொல்லிட்டு கிளைம் பண்ணுறதுனால K2 தான் பார்த்தீங்கன்னா நீங்கள் எழுதணும். ஓகேங்களா, சார் கூகுள் பண்ணி பார்த்தா கஞ்சன்ஜுங்கா வருது, கரெக்டு தான். ஓகேங்களா, நம்ம நாடு கிளைம் பண்ணுறோம், POK இஸ் இன்டெகிரல் பார்ட் ஆஃப் இந்தியா கிளைம் பண்ணுறதுனால நீங்கள் கட்டாயமாக K2 தான் எழுதுங்க. ஓகேங்களா, சரி, ஓகே, ஃபைன். K2 இல்லை அப்படின்னா வேணா நீங்கள் என்ன பண்ணுங்க, கஞ்சன்ஜுங்கா எழுதுங்க. ஆப்ஷனில் K2 இல்லை சார், ஆனால் கஞ்சன்ஜுங்கா இருக்கு. கஞ்சன்ஜுங்கா இருக்கு. நந்தாதேவி எங்கே இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, நந்தாதேவி ஏற்கனவே சொல்லியிருக்கேன். நந்தாதேவி எங்கே இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா உத்தரகாண்டில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு. ஓகேங்களா, ஃபார் எக்ஸாம்பிள். ஓகேங்களா, இப்போ பாருங்க, எவரெஸ்ட், மவுண்ட் எவரெஸ்ட் இங்கே இருக்கு. ஓகேங்களா, ஹிமாச்சல பிரதேசில் கோல்டு டெசர்ட் குளிர்பாலைவனம் இது இங்கே இருக்குது. சிக்கிமில் கஞ்சன்ஜுங்கா சிக்கிமில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. ஓகேங்களா, அப்பப்போ ஆப்ஷன் வரும்போது அந்தந்த ஊரில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிற தெரிஞ்சுக்கிட்டா உங்களுக்கு இன்னும் நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கும். இன் விச் ஸ்டேட் இஸ் குரு சிகார் பீக் இஸ் லொக்கேட்டட்? குரு சிகார் ஆனைமலையின் உயரமான சிகரம். ஓகேங்களா, சரி, ஆனைமலைங்கிற பாருங்க ஆரவல்லி. ஆரவல்லி மலையின் உயரமான சிகரம் எதுனா குரு சிகார். ஆரவல்லி மலை ராஜஸ்தானில் இருக்கு. ஓல்டஸ்ட் ஃபோல்டு மவுண்டைன் அப்படின்னு சொல்லுவோம். கரெக்டா? ஓல்டஸ்ட் ஃபோல்டு மவுண்டைன், பழமையான மடிப்பு மலை எது அப்படின்னா ஆரவல்லி மலை. அதனுடைய உயரமான சிகரம் தான் குரு சிகார். ஆரவல்லி மலை ராஜஸ்தானில் இருக்கு. அப்போ குரு சிகார் எங்கே இருக்கும்? ராஜஸ்தானில் தான் இருக்கும். குரு சிகார் எங்கே இருக்குன்னா மவுண்ட் அபு அப்படின்னு சொல்லுவாங்க. மவுண்ட் அபு. ஓகேங்களா, ஆரவல்லி ஹில்ஸ் ராஜஸ்தான். ஓகேங்களா, மவுண்ட் அபுவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சமணர் கோயில் கூட பார்த்தீங்கன்னா இருக்கும். தில்வாரா. தில்வாரா ஜெயின் டெம்பிள். ஓகேங்களா, இதெல்லாம் முக்கியமான இன்ஃபர்மேஷனை நோட் பண்ணி வச்சிங்க. தில்வாரா சமணர் கோயில். ஓகேங்களா, அடுத்து பார்ப்போமா? கொஸ்டின் நம்பர் 31. ரீசென்ட்லி ஹூ பிகம் த ஃபர்ஸ்ட் இந்தியன் woman to win a Olympic medal in shooting with bronze at Paris?
பாரிஸ் ஒலிம்பிக்கில் ஷூட்டிங்கில் வெண்கல பதக்கம் வென்றவர் யார்? ஓகேங்களா, யார் அப்படின்னா மனு பார்க்கர். ஓகேங்களா, மனு பார்க்கர். இவங்க ரீசெண்டாக கூட அந்த அவார்டு கேல் ரத்னா அவார்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருந்தாங்க. அதெல்லாம் கொஞ்சம் முக்கியமாக பார்த்துங்க. ஓகேங்களா, சரி, ஓகே. அடுத்த கொஸ்டின் பாருங்க. இதெல்லாம் கரண்ட் அஃபேர்ஸ்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வரும். ரீசென்ட்லி வேர் த 33rd எடிஷன் ஆஃப் ஒலிம்பிக்கோட 33வது ஒலிம்பிக் போட்டி எங்க நடந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. பாரிஸ் ஒலிம்பிக். ஓகேங்களா, இதுக்கு முன்னாடி எங்க நடந்துச்சு? ஜப்பான்ல டோக்கியோல நடந்துச்சு. இதுக்கப்புறம் எங்க நடக்க போகுது? இதெல்லாம் கொஞ்சம் முக்கியமா தெரிஞ்சிங்க. ஓகேங்களா, சரி, ஓகே. அடுத்து வந்து பாருங்க, கார்கில் விஜய் திவாஸ். கார்கில் விஜய் திவாஸ் வந்து பார்த்தீங்கன்னா என்னை கொண்டாடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, ஜூலை 26. ஓகேங்களா, கார்கில் வெற்றி தினம். ஓகேங்களா, கார்கில் போர் 1999. இதெல்லாம் கொஞ்சம் முக்கியமாக எழுதிங்க. கலரியாப்பட்டு இஸ் அ ட்ரெடிஷன் மெட்டீரியல் ஆர்ட் ஃப்ரம் த ஃபாலோயிங் ஸ்டேட் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. களரிப்பட்டு என்பது எந்த மாநிலத்தில் பிரபலமாக நடைமுறையில் உள்ள தற்காப்பு கலை? சரி, மார்ஷியல் ஆர்ட். ஓகேங்களா, தற்காப்புகள். நம்ம ஊரில் என்ன சொல்கிறோம்? சிலம்பம் சொல்கிறோமா? சிலம்பம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில், நம்ம தமிழ்நாட்டில். இதே மாதிரி களரிப்பட்டு எந்த ஊரில் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, கேரளாவில். ஓகேங்களா, கேரளாவில். ஆப்ரேஷன் நன்ஹே ஃபரிஸ்தே. ஓகேங்களா, அப்படிங்கிற இது எந்த ஆர்கனைசேஷன் சொல்லப்படுது? டிஆர்டிஓவா, ஆர்பிஎஃப்ஆ, இஸ்ரோவா, மினிஸ்ட்ரி ஆஃப் உமன் அண்ட் சைல்டு டெவலப்மெண்ட்டா? ஓகேங்களா, ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்பிஎஃப், ரயில்வே ப்ரொடெக்ஷன் ஃபோர்ஸ். இவங்க எடுத்த ஒரு ஆப்ரேஷன் தான் பார்த்தீங்கன்னா ஆப்ரேஷன் நன்ஹே ஃபரிஸ்டே அப்படிங்கிறது. ஓகேங்களா, சரி, ஓகே. கொஸ்டின் நம்பர் 36 வந்து பாருங்க. வாட் இஸ் த லென்த் ஆஃப் இந்தியன் லேண்ட் ஃப்ரோன்டியர் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இந்தியாவோட நில எல்லை என்ன? ஓகேங்களா, இந்தியாவோட நில எல்லை ஒன்றுமே இல்லை. இந்தியாவோட நில எல்லை 15,200 கிலோமீட்டர். எத்தனை நாடுகள் கூட பகிர்ந்து கொள்கிறோம்? 7 நாடுகள் கூட பகிர்ந்து கொள்கிறோம். ஓகேங்களா, 7 நாடுகள் கூடனா எல்லையை பகிர்ந்து கொள்ளக்கூடிய நாடுகள். அதே மாதிரி இந்தியாவோட நீர் எல்லைன்னு கேட்டாங்கன்னா 7,516.6 கிலோமீட்டர். ஓகேங்களா, இதை வந்து ரெண்டாக பிரிப்போம். ஓகேங்களா, 6,100 + 1,416.6 கிலோமீட்டர். ஓகேங்களா, ஏன் சார் ரெண்டாக பிரிக்கணும்னா 6,100 அப்படிங்கிறது, ஒரே நிமிஷம், 6,000 இங்கே வரையிற பாருங்க. 6,100 அப்படிங்கிறது இந்தியாவோட முதன்மை நிலப்பரப்பு. 2 தீவு இருக்கா, அந்தமான் நிக்கோபார், லட்சத்தீவு. இதுக்கு 1,416.6. டோட்டலாக சம் பண்ணிங்கன்னா இந்தியாவோட நில எல்லை நீர் எல்லைன்னா 7,516.6 கிலோமீட்டர். நில எல்லை அப்படின்னா 15,200. ஆப்ஷன் சி இஸ் அ கரெக்ட் ஆன்சர். ஓகேங்களா, ஆப்ஷன் சி இஸ் அ கரெக்ட் ஆன்சர். Fine. Next question பார்ப்போமா? Question number 37. The longest river among the peninsular river. தீபகற்ப ஆறுகளில் நீளமான ஆறு எது? ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் தீபகற்ப ஆறுகளில் டோட்டலாக இந்தியாவோட ஆறுகளை எப்படி பிரிக்கிறாங்க அப்படின்னு பார்த்துருவோமா? ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஹிமாலயன் ரிவர்ஸ், அடுத்து பெனின்சுலார் ரிவர்ஸ். ஓகேங்களா, ஹிமாலயன் ரிவர்ஸில் இண்டஸ், கேஞ்சஸ், பிரம்மபுத்திரா. பெனின்சுலார் ரிவரில் 2. ஓகேங்களா, ஒன்று ஈஸ்ட் ஃப்ளோயிங் ரிவர், இன்னொன்று வெஸ்ட் ஃப்ளோயிங் ரிவர். ஈஸ்ட் ஃப்ளோயிங் ரிவரில் மகாநதி, கோதாவரி, கிருஷ்ணா, காவேரி. வெஸ்ட் ஃப்ளோயிங் ரிவர் நர்மதா, தபதி, சபர்மதி, மாஹி. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா லூனி. ஓகேங்களா, லூனி. ஓகேங்களா, இதெல்லாம் வெஸ்ட் ஃப்ளோயிங் ரிவரில். இப்போ என்ன கொஸ்டின் கேட்குறாங்க? பெனின்சுலார் ரிவரில் எது நீளமான நதி அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. பெனின்சுலார் ரிவரில் எது நீளமான நதி அப்படின்னு பார்க்கும்போது கிருஷ்ணாவா, கோதாவரியா, நர்மதையா, காவிரியா? இது எழுதிடலாமா? லென்த் எழுதிடலாமா? கிருஷ்ணா 1,400 கிலோமீட்டர், கோதாவரி 1,465 கிலோமீட்டர். ஓகேங்களா, 1,465 கிலோமீட்டர், 1,465 கிலோமீட்டர். நர்மதா 1,312 கிலோமீட்டர், 1,312 கிலோமீட்டர். அடுத்து காவேரி, காவேரியோட லென்த் வந்து பார்த்தீங்கன்னா 805 கிலோமீட்டர். ஓகேங்களா, அப்போ எது நீளமாக இருக்கு? கோதாவரி. எது நீளமாக இருக்குது அப்படின்னா கோதாவரி நீளமாக இருக்குது. ஓகேங்களா, சரி, ஓகே, ஃபைன். அடுத்து பாருங்கள் 38. விச் இஸ் த லார்ஜஸ்ட் அமாங் த வெஸ்ட் ஃப்ளோயிங் பெனின்சுலார் ரிவர். ஓகேங்களா, லார்ஜஸ்ட்னு வரக்கூடாது, இந்த இடத்துல கொஞ்சம் கரெக்ஷன் பண்ணிங்க, லாங்கஸ்ட். ஓகேங்களா, மேற்கு நோக்கி பாயக்கூடிய ஆறுகள் நீளமாக. அப்போ மேற்கு நோக்கி பாயும் ஆறுகள் என்னன்னு தெரியுமா? நர்மதை, தபதி, மாஹி, சபர்மதி, லூனி. இதை வச்சு நீங்கள் பார்த்தீங்கன்னாலே கோதாவரியை ஒமிட் பண்ணிடலாம். ஏன்னா கோதாவரி ஈஸ்ட் ஃப்ளோயிங் ரிவர். ஓகேங்களா, அப்போ ரிமைனிங் 3ல் எது பெருசு? இது எழுதிடலாமா?
நர்மதா 1312 கிலோமீட்டர் அப்படின்னு சொல்லி பார்த்துருந்தோமா? சரி, ஓகே, ஃபைன். அப்போ சரியான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா நர்மதா. ஓகேங்களா? நர்மதை நதி பற்றி சொல்லணும்னா நிறைய இன்ஃபர்மேஷன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு. மேற்கு நோக்கி பாயும் மாறுகள நீளமான ஆறு அதுதான். இது வந்து பார்த்தீங்கன்னா நர்மதை ரிஃப்ட் வேலி அப்படின்னு சொல்லுவாங்க. நர்மதா ரிஃப்ட் வேலி இந்தியாவில் இருக்கக்கூடிய பெரிய ரிஃப்ட் வேலி அதுதான். ஓகேங்களா? குறிப்பாக வந்து இந்தியாவை 2 பார்ட்டாக, ஓகேங்களா, இதுக்கு மேலே வட இந்தியா, இது கீழே வந்து பார்த்தீங்கன்னா சவுத் இந்தியா அப்படின்னு பிரிக்கிறதுல முக்கியமான பங்கு வகிக்கிறது இந்த ரிஃப்ட் வேலி. இந்த ரிஃப்ட் வேலினா 2 மலைக்கு நடுவில் பயணிக்கும். விந்திய சாத்புரா மலைக்கு நடுவில் பயணிக்கும். ஓகேங்களா? இப்படி தான் இந்த 2 மலைக்கு நடுவில் பயணிக்கிறதுனால தான் இது பேர் நர்மதா ரிஃப்ட் வேலி அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க. அதே மாதிரி ஹிஸ்டரியில் ஒன்று நீங்கள் படிச்சிருப்பீங்க, வர்தானா டைனசிட்டி, ஹர்ஷவர்தானா இருக்கும். அதே மாதிரி 2ஆம் புலிகேசி 2 இவங்க 2 பேருக்கும் நடந்த போர் வந்து நர்மதை ஆற்றங்கரையில் நடந்திருக்கும். அதே மாதிரி உலகின் உயரமான சிலை, ஒற்றுமையின் சிலை, வல்லபாய் பட்டேலுடைய ஒற்றுமையின் சிலை நர்மதை நதிக்கரையில் தான் இருக்கு. ஓகேங்களா? இதெல்லாம் ரொம்ப முக்கியமான இன்ஃபர்மேஷன், நோட் பண்ணி வச்சிங்க. Question number 39. Dash river known as a sorrow of Bihar. பீகாரின் துயரம், ஓகேங்களா, என்ன நதி? கோசி. ஓகேங்களா? தாமோதர் அப்படிங்கிற எதனுடைய துயரம்? தாமோதர். sorrow of பெங்கால், வங்காளத்தின் துயரம். பீகாரின் துயரம்னா கோசி, தாமோதர் வங்காளத்தின் துயரம். அதே மாதிரி அஸ்ஸாமின் துயரம் அப்படின்னு கேட்டீங்கன்னா பிரம்மபுத்திரா அஸ்ஸாமின் துயரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லுவோம். ஓகேங்களா? ஏன் சார் ஒரு ஆறு ஏன் சார் இந்த மாதிரி துயரம்லாம் சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃப்ரீக்வெண்ட்டாக ஃப்ளட்டிங் ஏற்படுத்துறதுனால வேற ஒன்றும் இல்லை. ஓகேங்களா? விச் ஸ்டேட் ஹேஸ் அ ஹையஸ்ட் ரெயின்ஃபால் இன் இந்தியா? இந்தியாவின் எந்த உலகில் அதிக மழை பெறும் பகுதி எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. உலகில் அதிக மழை பெறும் பகுதி மௌசின்ராம். உலகின் அதிக மழை பெறும் பகுதி அதுதான். இந்தியாவில் அதிக மழை பெறும் பகுதின்னு தான் சிறப்பு எழுதிடாதீங்க. மௌசின்ராம் கரெக்ட் ஆன்சர். 1.41 சென்டிமீட்டர் மழை பெய்யுது உலகத்திலே அதுதான். அதே மாதிரி இந்தியாவின் குறைவான மழை பெறும் பகுதி தெரியுங்களா? தார் டெசர்ட். ஓகேங்களா? தார் பாலைவனத்தில் கூடிய ஜெய்சல்மார் இந்தியாவின் குறைவான மழை பெறும் பகுதி. இப்போ கொஸ்டின் என்ன? மௌசின்ராம் அப்படிங்கிறது எந்த மாநிலத்தில் இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? மௌசின்ராம் எங்க இருக்கு? மேகாலயா வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு. அவ்வளோதான். ஓகேங்களா? அடுத்து கொஸ்டின் நம்பர் 41 பாருங்க. மேட்ச் த ஃபாலோயிங் ஐசோ கிரைம், ஐசோ ஹெல், ஐசல்லோ பார் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. எப்படி பண்றது நான் சொல்றேன் பாருங்க. பார் அப்படின்னாலே அழுத்தம் அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? அட்மாஸ்பரிக் பிரஷர் அளக்கக்கூடிய மீட்டர் தான். காற்றழுத்தத்தை அளக்கக்கூடிய மீட்டர் தான் என்ன மீட்டரு? பாரோமீட்டர். ஓகேங்களா? ஹெல் அப்படின்னா சூரிய வெளிச்சம் அப்படின்னு சொல்லிட்டு மீனிங். அப்போ ஹெல் எங்க மேட்ச் பண்ணலாம்? ஈக்குவல் சன்ஷைன் அப்படின்னு சொல்லிட்டு மேட்ச் பண்ணலாமா? ஓகேங்களா? ஐசோ பார் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஈக்குவல் ப்ரெஷர் லைன் அப்படின்னு சொல்லிட்டு மேட்ச் பண்ணலாமா? ஈக்குவல் ப்ரெஷர் லைன் அப்படின்னு சொல்லிட்டு மேட்ச் பண்ணலாமா? ஆப்ஷன் பாருங்க பார்க்கலாம். கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஐசோ ஹெல்னா சம சூரிய வெளிச்ச கோடு. ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா 2க்கு 2 இது பார்த்தீங்கன்னா இருக்கு. அடுத்து பாருங்க, ஐசோ பார் சம காற்றழுத்த கோடு. இங்க ஒரு பார் இருக்கு. இது என்ன கோடு? இது வந்து பார்த்தீங்கன்னா சம காற்றழுத்த மாறுபாட்டு கோடு, ஐசல்லோ பார். இதுக்கு 2. ஓகேங்களா? அப்போ ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன வரும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இந்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா வரும். அப்போ பாருங்க, ஐசோ கிரைம்னா சராசரி சம வெப்பநிலை கோடு. ஓகேங்களா? ஐசோ கிரைம். ஐசோ ஹெல் சம சூரிய வெளிச்ச கோடு. ஐசல்லோ பார் சம காற்றழுத்த மாறுபாட்டு கோடு. ஐசோ பார் சம காற்றழுத்த கோடு. மெஷர் பண்ணலாம். அப்படி கரெக்டாக இருக்கா? பார்த்துட்டீங்களா? சரி, ஓகே. இதுக்கு என்ன ரெயின்ஃபால்னா என்ன? ஐசோ ஹைட்ஸ்னா ரெயின்ஃபால் லைன் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஐசோ பாத்னா இருக்கு, சம கடல் ஆழக்கூட ஐசோ பாத். அதே மாதிரி ஐசோ ஹெலைன் சம உவர்ப்பிய கோடு. ஓகேங்களா? இதெல்லாம் இருக்கு. இதெல்லாம் கொஞ்சம் பார்த்துங்க. எந்த மண்ணில் இரும்பு ஆக்சைடு அதிகமாக இருக்கும்? ஆல்ரெடி நான் போன கிளாஸில் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? அதாவது செவ்வாய் சிவப்புறதுக்கு காரணம் இரும்பு ஆக்சைடு. அதே மாதிரி செம்மண் சிவப்புறதுக்கு காரணம் இரும்பு ஆக்சைடு. அப்போ இரும்பு ஆக்சைடு அதிகமாக எந்த மண்ணில் இருக்கும்? செம்மண்ணில் பார்த்தீங்கன்னா இருக்கும். இப்படிதான் வந்து பார்த்தீங்கன்னா ரிலேட் பண்ணி படிக்கணும். ஓகேங்களா? அடுத்து பாருங்க, கொஸ்டின் நம்பர் 42. காரிஃப் சீசன், ராபி சீசன், சையர் சீசன். ஓகேங்களா? காரிஃப் நம்மளுக்கே தெரியும், ஜூன் டு செப்டம்பர்ல காரிஃப். எப்போ சவுத் வெஸ்ட் மான்சூன் ஆரம்பிக்குதோ அப்போ காரிஃப். அப்போ மேட்ச் பண்ணீங்கன்னா ஜூன் டு செப்டம்பர். ஓகேங்களா? அப்போ இதுதான் பார்த்தீங்கன்னா கரெக்ட் ஆன்சர். ஓகேங்களா? ராபினா குளிர் காலத்தில் நடக்கிறது. இப்போ நடந்திருக்கிறது ராபி, அக்டோபர் டு மார்ச். சையதுன்னா கோடை காலத்தில் நடக்கிறது, ஏப்ரல் டு ஜூன். ஓகேங்களா? புரியுதுங்களா? சரி, ஓகே, ஃபைன். அடுத்து வந்து பாருங்க, இந்த பயிரெலாம் கொஞ்சம் தெரிஞ்சுங்க. காரிஃப்னா என்ன போடுவாங்க? நெல் போடுவாங்க. ராபின்னா நெல்லுக்கு பதிலாக கோதுமை, வட இந்தியாவில். புரியுதுங்களா? அதெல்லாம் கொஞ்சம் முக்கியமாக தெரிஞ்சு வச்சிங்க.
உங்களுக்கு சிம்பிளாக தான் கேட்பாங்க. அதே மாதிரி விச் கிராப் இஸ் நோன் ஆஸ் அ கோல்டன் ஃபைபர், தங்க இலை பயிர் அப்படின்னு அழைக்கப்படுறது இது தங்க இலை. ஓகேங்களா, தங்க இலை அப்படின்னு கேட்டோடனே பருத்தின்னு எழுதிடாதீங்க. பருத்தின்னா வெள்ளி இலை அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, வெள்ளி இலை சில்வர் ஃபைபர் கிராப் அப்படின்னு சொல்லுவாங்க. தங்க இலை பயிர்னா ஜூட். ஓகேங்களா, சணல். ஓகேங்களா, சணல் வாரியம் எங்கே இருக்குது? இதில் பார்த்தீங்கன்னா கல்கத்தாவில் பார்த்தீங்கன்னா இருக்குது. ஓகேங்களா, உலகத்திலேயே சணல் அதிகமாக உற்பத்தி பண்ணுறது இந்தியா. சணல் பொருட்கள் உற்பத்தி பண்ணுறது பங்களாதேஷ். இந்தியாவில் யார் சணல் அதிகம் உற்பத்தி பண்ணுறாங்கன்னா வெஸ்ட் பெங்கால். ஓகேங்களா, வெஸ்ட் பெங்காலில் தான் ஜூட் போர்டு வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. ஓகேங்களா, அந்த போர்ட்ஸ்லாம் கொஞ்சம் முக்கியமாக தெரிஞ்சிங்க. ஓகேங்களா, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா ஜூட் போர்டு சணல் வாரியம் கொல்கத்தாவில் இருக்குது. அதே மாதிரி டீ போர்டும் அங்கே தான் இருக்குது. தேயிலை வாரியம் கல்கத்தா. அதே மாதிரி பட்டு வாரியம்னா எப்படி சொல்லலாம்? சில்க் போர்டு அப்படின்னு சொல்லலாமா? சில்க் போர்டு பெங்களூரில் இருக்குது. காஃபி போர்டு பெங்களூரில் தான் இருக்குது. டொபாக்கோ போர்டு எங்கே இருக்குது? குண்டூரில் பார்த்தீங்கன்னா இருக்குது. புகையிலை வாரியம் குண்டூர் ஆந்திர பிரதேஷில். ஸ்பைசஸ் போர்டு நறுமண பொருட்கள் கொச்சின். ஓகேங்களா, அதே மாதிரி ரப்பர் போர்டு எங்கே இருக்குது? ரப்பர் போர்டு வந்து பார்த்தீங்கன்னா கோட்டயத்தில் இருக்குது, கேரளாவில். ஓகேங்களா, இப்போ டர்மரிக் போர்டு ஆரம்பிக்க போகிறாங்க. மஞ்சள் வாரியம் எங்கன்னா தெலுங்கானாவில் ஆரம்பிக்க போகிறாங்க. ஓகேங்களா, சரி ஓகே, இதெல்லாம் கொஞ்சம் முக்கியமாக தெரிஞ்சுங்க. இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஸ்டாட்டிக்கில் வரதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. அடுத்து பாருங்கள், ஆசியாவின் டெட்ராய்டு இது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அடித்து துவைச்ச கேள்வி. ஓகேங்களா, அடித்து துவைச்ச கேள்வி. ஆசியாவின் டெட்ராய்டு அப்படின்னா சென்னை. ஓகேங்களா, ஏன் சார் அப்படி சொல்கிறாங்க? ஆட்டோமொபைல். ஓகேங்களா, இந்தியாவிலேயே வந்து டெட்ராய்டு அப்படிங்கிற நகரம் அமெரிக்காவில் இருக்குது. டெட்ராய்டு அப்படிங்கிற நகரம் அமெரிக்காவில் இருக்குது. அந்த நகரத்தில் வந்து அதிகமாக ஆட்டோமொபைல் ப்ரொடக்ஷன் நடக்கும். அதே மாதிரி இந்தியாவில் சென்னையில் அந்த மாதிரி இருக்கும். ஓகேங்களா, அப்படி அதனால் அப்படி சொல்கிறாங்க. அல்வா விழா. ஓகேங்களா, அல்வா விழா அப்படிங்கிறது எதோட தொடர்புடையது? ஆர்பிஐயோட ஆண்டு அறிக்கை, யூனியன் பட்ஜெட், பொருளாதார ஆய்வு, நிதி ஆயோக் ஆண்டு அறிக்கை. கரெக்ட் ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா யூனியன் பட்ஜெட். ஓகேங்களா, பட்ஜெட் இது ஒரு மரபு. பட்ஜெட் தாக்கல் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபினான்ஸ் மினிஸ்டர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அந்த ஏன்னா பட்ஜெட் தாக்கல் பண்ணும்போது வந்து கான்ஃபிடென்ஷியலாக இருக்கணும். வெளியே வந்து நியூஸ் கசிஞ்சிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த பிரிண்டிங் அங்கே வேலைக்கூடிய சப்போர்ட்டிங் ஸ்டாஃப்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கான்ஃபிடென்ஷியலாக வந்து பார்த்தீங்கன்னா இருப்பாங்க. அதுக்கு முன்னாடி மந்த்துக்கு அவங்களுக்கு வந்து அதிகமான ஒர்க் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். ஓகேங்களா, அப்போ பட்ஜெட் தாக்கல் பண்ணுறதுக்கு முன்னாடி நாள் வந்து ஈவினிங் வந்து பார்த்தீங்கன்னா நிதியமைச்சர் என்ன பண்ணுவார்னா, ஹல்வா கிண்டி என்ன பண்ணுவார் அப்படின்னா, அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டாஃப் ஃபினான்ஸ் மினிஸ்டர் கூடிய ஸ்டாஃப்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஓகேங்களா, இந்த டைம் பட்ஜெட் வந்து எத்தனாம் தேதியில் தாக்கல் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத வந்து கமெண்ட் பண்ணுங்க. இதுக்கு முன்னாடி எப்போ தாக்கல் பண்ணாங்க, இப்போ ரீசெண்டாக எப்போ தாக்கல் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்க. ஓகேங்களா, சரி ஓகே ஃபைன். அடுத்த கொஸ்டின் பார்ப்போமா? கொஸ்டின் நம்பர் 46. கர்ச்சி பூஜை அப்படிங்கிறது எந்த மாநிலத்தில் நடக்கும்? இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபெஸ்டிவலில் பார்த்தீங்கன்னா வரும். ஓகேங்களா, ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா திரிபுரா. ஓகேங்களா, இந்த ஃபெஸ்டிவல்லாம் கொஞ்சம் முக்கியமாக பார்த்துங்க. மகாபோதி காம்ப்ளெக்ஸ். ஓகேங்களா, மகாபோதி கோயில் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, மகாபோதி கோயில் கயா. கரெக்டுங்களா, கயா எங்கே இருக்குது? பீகார். ஏன் சார் அப்படி சொல்கிறாங்க? புத்தர் ஞானம் அடைந்த இடம். ஓகேங்களா, புத்தர் 48 நாள் தியானம் முடிஞ்சு நிர்வாண நிலையை அடைந்தார். ஓகேங்களா, எந்த மரத்தில்? போதி மரத்து அடியில், அரச மரத்து அடியில். ஓகேங்களா, அது எங்கே இருக்குது? கயா. அது எங்கே இருக்குது? பீகாரில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. ஓகேங்களா, சரி ஓகே, இதெல்லாம் கொஞ்சம் பார்த்துங்க முக்கியமாக. 49th क्वेश्चन பாருங்க. Recently the government has decided to observe which day as Samvidhan Hatya Divas. ஓகேங்களா, இது ஒன்றும் இல்லை சார். இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா எமர்ஜென்சி 3 டைம் அறிவிச்சிருப்பாங்க. 1962ல் இந்தியா சீனா வாரில் அறிவிச்சிருப்பாங்க. 1971 இந்தியா பாகிஸ்தான் வாரில் அறிவிச்சிருப்பாங்க. ஓகேங்களா சார், 1965 அறிவிச்சு, 1975 பார்த்தீங்கன்னா அறிவிச்சோம். 1962, 65, 75 அப்படி சொல்லிட்டு அறிவிச்சிருப்பாங்க. இதில் வந்து 1975 வந்து பார்த்தீங்கன்னா உள்நாட்டு காரணங்களுக்காக பார்த்தீங்கன்னா அறிவிச்சிருப்பாங்க. ஓகேங்களா, இந்திரா காந்தி அவர்கள் வந்து பிரைம் மினிஸ்டராக இருக்கும்போது எமர்ஜென்சி பார்த்தீங்கன்னா அறிவிச்சிருப்பாங்க. கரெக்டு தானே? 1962, 71, 75 வந்து பார்த்தீங்கன்னா அறிவிச்சிருப்பாங்க. கரெக்டுங்களா? இப்போ 1975 இந்திரா காந்தி அவர்கள் பிஎம்ஆ இருக்கும்போது அறிவிக்கப்பட்ட அந்த எமர்ஜென்சியை இப்போ கூட கவர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கான்ஸ்டிடியூஷன் மர்டர் டே, கான்ஸ்டிடியூஷன் மர்டர் அரசியலமைப்பு தற்கொலை தினம், கொலை தினம் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிச்சிருக்காங்க. ஓகேங்களா, இப்போ கூட கவர்மெண்ட் அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருக்காங்க. அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா சாம்சன் ஹத்யா திவாஸ். ஓகேங்களா, இது என்னைக்கு அப்படின்னா ஜூன் மாதம் 25. ஓகேங்களா, ஜூன் 25 சாம்விதான் ஹத்யா திவாஸ் அப்படின்னு சொல்லுது. ஓகேங்களா, சரி ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்க.
ரீசென்ட்லி ஹூ ஹேஸ் பீன் கான்ஃபர்ட் ஆஸ் அ செவாலியா விருது அப்படின்னா பிரான்ஸ் அரசினுடைய உயரிய விருது. ஓகேங்களா, ஹையஸ்ட் சிவிலியன் அவார்ட் ஆஃப் பிரான்ஸ். இது வந்து யாருக்கு கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கேட்டிருக்காங்க. ரோஷினி நடா மல்ஹோத்ரா இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா, இப்போ நம்ம இவரெல்லாம் கூட அந்த விருது வாங்கியிருப்பார். சிவாஜி கணேசன்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்களா, அவர் கூட அந்த விருதுலாம் வாங்கியிருப்பார், பழைய நடிகர். அதே மாதிரி இவர் ரோஷினி நடார் மல்ஹோத்ரா இந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, இதுதான் வந்து இன்னைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் ப்ளஸ் ஜியோகிராஃபி செட் ஆஃப் கொஸ்டின். ஓகேங்களா, நம்ம கொடுத்த தகவல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போதுமானதாக இருக்கும்னு நம்புகிறேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா போன இதில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு சரியாக நினைவில்லை, அது கொஞ்சம் தப்பாக சொல்லியிருந்தேன்னா அதை கொஞ்சம் மாற்றிங்க. போன இதில் வந்து பார்த்தீங்கன்னா சன்னு இது வந்து எர்த்து. ஓகேங்களா, சன்னுக்கு எர்த்துக்குமான தொலைவு வந்து பார்த்தீங்கன்னா 1,00,000 அதாவது பார்த்தீங்கன்னா 150 மில்லியன் கிலோமீட்டர் அப்படின்னு சொல்லியிருந்தோம். சில நாள் வந்து பார்த்தீங்கன்னா பூமி சூரியனுக்கு பக்கத்தில் வரும், சில நாள் தொலைவில் போகும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அது என்னைக்கு வரும் என்னைக்கு போகும்? ஓகேங்களா, பக்கத்தில் வர நாள் வந்து ஜனவரி 3. ஓகேங்களா, எனக்கு ஜனவரி 4ன்னு சொன்ன மாதிரி ஞாபகம் இருக்குது, அது மட்டும் கொஞ்சம் செக் பண்ணிங்க. என்னைக்கு பக்கத்தில் வரும்னா ஜனவரி 3, என்னைக்கு தொலைவில் போகும்னா ஜூலை 4. ஓகேங்களா, கரெக்டாக இருந்தால் விட்டுருங்க, தப்பாக இருந்தால் கொஞ்சம் மாற்றிங்க. ஓகேங்களா, சரிங்க சார், கொடுத்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு போதுமானதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். ஓகேங்களா, ரிமைனிங் மீண்டும் அடுத்த செஷனில் சந்திப்போம். தேங்க்யூ ஸோ மச்.